அடுத்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறாருல்ல, நேரு கல்யாண மண்டபத்தை 25 வருஷமா வசூல் பண்ணி வச்சிருக்கிறார் நாதன் சம்பத்தெல்லாம். அந்த பணத்தை வெறும் கல்யாண மண்டபத்தை மட்டும் தான் அவங்க ஆண்டர் பண்ணாங்களே தவிர அந்த பணத்தை ஆண்டர் பண்ணல. இரும்பு இப்பெல்லாம் விற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டுக்கிறாங்க. நீங்க உள்ள போய் பாத்தீங்களா மில்லு, நான் 3 மில்லியன் நீ போய் பாத்தீங்கன்னா ஏறு விடுற மாதிரி திருப்பி போட்டுக்கிறான். ஒண்ணுமே. ஐஎன்டிசி சங்கம் தொழிற்சங்க சார்பாக அனைத்து தொழிலாளிகளுக்கும் தங்கவயல் மக்களுக்கும் எங்கள் அன்பான வணக்கத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள், மேடையான வாழ்த்துக்களும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு எதுக்கு இந்த சொன்ன போர்டு முன்னாடி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு புல்டன் போட்டுக்கிறாங்க. எல்லாம் வந்துட்டு வீடு வாடகை கட்டுங்க, ஒரு எம்ப்ளாயிங்களுக்கு எக்ஸ் எம்ப்ளாயிங்களுக்கு வந்து வீடு வாடகை கட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, வாடகை கட்டுங்கன்னு சொல்லிட்டு 34,000 64,000 இப்படி ஒரு இப்ப எல்லாருக்கும் அவங்க லெட்டருங்க அனுப்பிச்சுக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்னா நம்ம மேனேஜ்மெண்ட் அனுப்பிச்சுக்குது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா பாருங்க, 2 பேருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இது 2 எக்ஸாம்பிள் தான். இது மேனேஜ்மெண்ட் இதோட அனுப்பிச்சிருக்கிறாங்க பாரு இப்படி. அதனால நாம என்ன சொல்றோம், இதை அப்ஜெக்ஷன் பண்றோம். வீட்டு வாடகை கட்டக்கூடாது, வீட்டு வாடகை கட்டக்கூடாது. காரணம் என்னன்னா 5,000 வீடு, மொத்தம் வீடு 2001ல 12,000 வீடு மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துக்குது. 12,000 வீடு வந்து மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துக்கு பாருங்க. 12,000 வீடு இது கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணிக்குது. 12,000 வீட்டுல வந்து 5,000 வீடு டெபாசிட் இருக்குது, 5,000 வீடு டெபாசிட் இல்ல. அந்த 5,000 வீடு டெபாசிட் பணம் வந்துட்டு 1,000 ரூபான்னு சொல்லி கணக்கு போட்டா 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் பணம் மைன்ஸ்ல இருக்குது. 50 லட்சம் டெபாசிட் பணம் மைன்ஸ்ல டெபாசிட் இருக்குது. அதுக்கு மாசம் வாடகை போட்டியா 100 ரூபான்னு வாடகை போட்டியன்னா அது மாசத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வசூலாகுது. வருஷத்துக்கு அது ஒரு 25 லட்சம் வருது. கமர்ஷியல்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த கமர்ஷியல் வந்து என்ன ஆகுதுன்னா 850 கடைங்க இருக்குது. பிஜிஎம்எல் பார்க்கு, ஸ்கூலு, காலேஜ், இது கமர்ஷியல். இந்த வசூலும் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வருது. ஆக மொத்தம் வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் வருது. இந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை என்ன பண்றாங்க, ஏது செய்யறாங்கன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. வர ஆபீசர் வராரு, கலெக்ட் பண்றாரு, அவர் பாட்டுக்கு எடுத்துன்னு போயிடுறாரு. தொழிலாளிகளுக்கு வந்துட்டு பில்லு கட்டுறோம். பில்லு கட்டும் போது என்ன ஆகுதுன்னா இண்டிவிஜுவல் பில், ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க. இது இண்டிவிஜுவல் பில்லு கட்டும் போது அவங்களுக்கு தனிப்பட்ட பில் இல்ல, தனிப்பட்ட அக்கௌண்ட் இருக்குது. சிங்கிள் அக்கௌண்ட் இருக்குது எல்லாருக்கும். அந்த அக்கௌண்ட்டுக்கு இது போய் சேருதா சேரலையான்றது நமக்கு தெரியாது. அதனால மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்கா சொல்றோம், இமிடியேட்டா அந்த வசூல் பண்றத வாபஸ் வாங்கணும். அந்த புல்டன் போட்டுக்கிறத வாபஸ் வாங்கிட்டு வசூல் பண்ணக்கூடாது. ரைட், நீ பண்றியா? ஸ்டாண்டிங் ஆர்டர் ரூல் என்ன சொல்லுது? பிஜிஎம்எல் ஸ்டாண்டிங் ஆர்டர் என்ன சொல்லுது? வீடு நீ வசூல் பண்ணு, தண்ணி கொடு, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடு. 25 வருஷமா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல பிஜிஎம்எல்ல. அடுத்து சானிடேஷன் இல்ல, புரியுதுங்களா? சானிடேஷன் இல்ல, கிளீனிங் இல்ல. அப்ப நீ என்ன பண்ணனா 50% வசூல் பண்றியா? 50% பண்ணு. இப்ப எந்த பணம் இருக்குது, டெபாசிட் பணம் இருக்குது. அந்த டெபாசிட் பணம் இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த இன்ட்ரெஸ்ட் சேர்த்து தான் வாடகை நாங்க கட்டுறோம். 50 லட்சம் ரூபாய் மாசம் இன்ட்ரெஸ்ட் வருது. இந்த இன்ட்ரெஸ்ட் சேர்த்து தான் வாடகை நம்ம கட்டுறோம். அதனால நம்ம ஸ்ட்ராங்கா சொல்றோம், நீ வசூல் பண்ணாது. பண்றியா 25% பண்ணு, இல்ல 50% பண்ணு. இதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இதுக்காக நம்ம மெமோரண்டம் எடுத்து வந்திருக்கிறோம். அந்த ஓஎஸ்டி இப்ப பாக்குறோம், ஓஎஸ்டி கிட்ட கொடுக்குறோம். ஏன்னா தொழிலாளிங்க பயப்படுறாங்க. 50,000 கட்டுனா எங்க போவாங்க? 60,000 கட்டுனா எங்க போவாங்க? நீங்களே சொல்லுங்க. அதனால இது கட்டக்கூடாது. இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு வருமானம் டிவி டவர் போட்டுக்கிறான். டாடா, அது பிஎஸ்என்எல், பிஜிஎம்எல்ல போட்டுக்கிறான். 50 இடத்துல போட்டுக்கிறார் பிஜிஎம்எல். அதுக்கு ஒண்ணுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் டெபாசிட், மாசம் 50,000 ரூபாய் வாடகை. டிவி டவர் பிஜிஎம்எல் பேர் எல்லாம் பாத்துங்க. அந்த பணமா வருது, இந்த பணத்தையும் வந்து இந்த பணத்தை என்ன பண்றாங்க, எங்க கணக்கு காட்டுறாங்க, என்ன காட்டுறாங்கன்னு இது வரைக்கும் அவங்க கணக்கே காட்டினது இல்லை. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இதை வந்து பாருங்க, இது வந்து கோர்ட்டுக்கு இவங்க சப்மிட் பண்ணது. பிஜிஎம்எல் கோர்ட்ல சப்மிட் பண்ணது ஆனுவல் ரிப்போர்ட் 23-24 பிஜிஎம்எல் ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்குது. இதுல எந்த இடத்துலயுமே இந்த வீடை பத்தி குறிப்பிடல, வீடு செலவை பத்தி குறிப்பிடல. இது நம்மளுக்கு கோர்ட்ல கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ், கோர்ட்ல தான் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. நம்ம எல்லா 800 டாக்குமெண்ட்ஸ் வந்து கோர்ட்ல இருந்து தான் நம்ம எடுத்துன்னு வரோம். அதனால இந்த விஷயத்துல வந்து மேனேஜ்மெண்ட் வந்து வசூல் பண்ணக்கூடாது. பண்ணாக்கா நம்ம இதே வீட்டு இங்கே வந்து செக்யூரிட்டி ஆபீசர் சைன் போட்டு அமைச்சுக்கலாம். அவர் வீட்டு முன்னாலேயே நம்ம தர்ணா பண்ணுவோம். அடுத்து இங்க ஒரு 2 பேர் இங்க உள்ள வந்து ஒரு 2 தம்பி அவங்க இருக்கிறானுங்க, வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கிறானுங்க, வில்லேஜ் பக்கம் வந்து வரானுங்க. பாருங்க, இந்த பில்லு வந்து நீங்க எல்லாம் பாருங்க, அவுட்லைன் கலெக்ஷன் பில்லு 97 பில்லு, மஞ்சா கலரு
எல்லோ கலரு ஒயிட். இது பாருங்க, இது ஒரு ஒயிட். 3 பில்லு. இது வந்து 97 பில்லு. இதெல்லாம் 97, 98. இந்த பில்லை உள்ள எடுத்துன்னு போனா அந்த கம்நாட்டி பையன் என்ன சொல்றான்னா, இது பிஜிஎம்எல் இல்ல, இதுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு உள்ள ஒரு பையன் சொல்றானா. தருண்ன்ற பையனும் நவீன்ன்ற பையனும் 2 பேர் தான் பில் கலெக்ட் பண்றாங்க. அவனுக்கு பிஜிஎம்எல்க்கு சம்பந்தம் இல்லை. அவனுக்கு அந்த பிஜிஎம்எல்ல அவங்க அப்பன வேலை செய்யல, பாட்டன வேலை செய்யல. எங்குந்தோ வில்லேஜ்ல வந்து இந்த பில்லுங்களை எடுத்து பண்ண தொழிலாளிகளை உள்ளவே சேர்க்க மாட்டேன், இது பிஜிஎம்எல் இல்ல அப்படின்னு தப்பா சொல்லிட்டு அவன் திருட்டு பில்லு போடுறான். அவன் என்ன பண்ணிக்கிறான், அந்த ஹோம் கார்டு ஆபீஸ் இருக்கு பாருங்க, ஹோம் கார்டு ஆபீஸுக்கு பில்லு போட்டு கொடுத்துக்கிறான். அந்த தருண்ன்றவனும் நவீன்ன்றவனும் பில்லு போட்டு கொடுத்துக்கிறான். பில்லு போட்டு நீ கொடுத்தா தான் கோர்ட்ல வந்து அட்மிட் ஆகும். கேஸ் டாக்குமெண்ட்ஸ் இருந்தா தான் கோர்ட்ல அட்மிட் ஆகும். பில்லு வந்து திருட்டு பில்லு போட்டு கொடுத்து லூட்டி அடிக்கிறான். இப்ப நீங்க கொண்டு போய் பணம் கட்டுறேன்னு வச்சா அவன் எந்த அக்கௌண்ட்ல போடுறான், பில்லு மட்டும் கொடுக்குறான், அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறது. இது யாரும் கேட்கறது. இந்த 2 பசங்க உள்ள உட்காந்து திருடுறானுங்க. அவனுங்களை இமிடியேட்டா அவனுக்கு ஸ்டாப் பண்ண. அந்த 2 பசங்கள பிஜிஎம்எல் தொழிலாளி எவ்வளவு பேர் எக்ஸாம்பிள் ஆகிறாங்க. அவங்களுக்கு நீ வேலை கொடுக்கணும். ஆனா அது கொடுக்காது என்ன பண்றாங்க இவங்க, எங்கிருந்த வில்லேஜுக்கார பையனை கொண்டாந்து இங்க போட்டு திட்டத்தனமா இவனுக்கு பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம சிஎஸ்ஓ இருக்கிறார். சிஎஸ்ஓ வீட்டுக்கு தொழிலாளிகளுக்கு இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம். சிஎஸ்ஓ வீட்டுக்கு உலக்கமாத்தில இருந்து எட்டு வந்தாங்க பைப்பு குடிக்க தண்ணி. அவர் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கிறாங்க சிஎஸ்ஓக்கு. சிஎஸ்ஓ வீட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இப்ப சமீபத்துல அங்கிருந்து பைப்பை கொண்டாந்து கனெக்ஷன் கொடுக்குறான் தண்ணிக்கு. தொழிலாளி 25 வருஷமா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, ஒரு குடம் 10 ரூபாய் வாங்கி குடிக்கிறான். இந்த மாதிரி பண்ணிருக்கிறான். அடுத்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறாருல்ல, நேரு கல்யாண மண்டபத்தை 25 வருஷமா வசூல் பண்ணி வச்சிருக்கிறார் நாதன் சம்பத்தெல்லாம். அந்த பணத்தை வெறும் கல்யாண மண்டபத்தை மட்டும் தான் அவங்க ஆண்டர் பண்ணாங்களே தவிர அந்த பணத்தை ஆண்டர் பண்ணல. 25 வருஷத்துக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் வச்சிருக்கிறார் நாதன். அந்த ஆளுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கல, அந்த ஆளுக்கு ஒரு நோட்டீஸும் கொடுக்கல. அங்க போய் அவருக்கு ஒரு ஏன் பணம் என்ன ஆச்சுன்னா இவங்க மேனேஜ்மெண்ட் கேட்கல. வெறும் டேக் ஓவர் எடுத்துக்கான கல்யாண மண்டபத்தை. ஆனா பணம் மட்டும் நாதன் கிட்டே இருக்குது. நாதன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு, அந்த பணத்தை ரீவொர்க் பண்ணு, தொழிலாளி பண்ணு. இன்னைக்கும் மண்டபம் எங்க போட்டுக்கலாம் பாத்தீங்க இல்லையா? கல்யாண மண்டபம் எந்த கேள்வி பாத்தீங்களா? பாத்ரூம் இல்லங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, பணம் வச்சுருக்கிறான். அந்த பணத்தை வாங்கணும். இப்போ ரயில்வே பணம் கொடுத்தா லேண்ட் வாங்குச்சு, பம்மல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் வாங்குச்சு. இப்போ மேடம் ரூபா மேடம் லேண்ட் பிடிச்சிருக்காங்க. லேண்டுக்கு எவ்வளவு பணம் கட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு ரேட் பிக்ஸ் பண்ணிக்கிற, இதை சிஎஸ் சொல்லணும். வெப்பலிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பணம் கொடுத்தானே வாங்குது பம்மல். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே தான் பணம் கொடுத்தானே வாங்கிக்குது லேண்ட். அப்ப இந்த லேண்ட் இந்த அம்மா எடுத்திருக்காங்கல்ல, இந்த அம்மா எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பணம் கட்டிக்கிறாங்க, எவ்வளவு ரெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிற. தொழிலாளிக்கு மட்டும் நீ நோட்டீஸ் அனுப்புறியா? இந்த அந்த அம்மாக்கு கொடுத்துக்கிற லேண்டுக்கு நீ எவ்வளவு பணம் வசூல் பண்ணிக்கிறப்பா சிஎஸ் நீ? कितना पैसा वसूल कर दिया तुमने? वो डब्बा से कितना पैसा ले लिया तुमने? बताओ। अभी गोलमाल नहीं चलता इधर। हम लोग का गरीब का एक इंसान है, बड़ा गरीब का इंसान का, अमीर का इंसान नहीं है। अमीर वाला का तुम सपोर्ट कर रहे है। एमएलए का पास कितना पैसा ले लिया तुम? किधर आर्डर उसका? आर्डर दे दिया ना तुम, बिल ले लो, डिपॉजिट ले लो। सीएसओ का फिर भी मैं बता रहा हूं, ये लैंड के लिए कितना पैसा ले लिया, कितना डिपॉजिट कर दिया, लोग को बताना चाहिए। இந்த மாதிரி கோல்மாலுங்க பண்ணிருக்கிறாங்க. இந்த பில்லுல இந்த மாதிரி கோல்மால்லாம் பண்ணுக்கிறாங்க. அதனால கண்டிப்பா சொல்றேன், இனிமேல் இந்த பில்லு இவங்க வசூல் பண்ணக்கூடாது, தொழிலாளிகிட்ட நோட்டீஸ் அனுப்பக்கூடாது. அப்படி அமிச்சா தர்ணா பண்ணி சொர்ணபவன் முன்னாடியுமே பண்றோம். இந்த லெட்டர் வந்து நம்ம மெமரண்டை ரெடி பண்ணி ஓஎஸ்டிக்கும் சிஎஸ்ஓக்கும் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு கண்டிஷன். இது வீடு விஷயமா பேசணும். அடுத்து செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டி இருக்குது இல்லையா, இந்த செக்யூரிட்டி இது பாருங்க 2023-24 இது கூட கோர்ட்ல தான் நம்ம பெற்றோம் டெண்டர் ஃபார்ம். இந்த மார்ச்சோட இந்த செக்யூரிட்டி க்ளோஸ் ஆகுது. இந்த மார்ச் 31 க்ளோஸ் ஆகுது. இந்த டெண்டர் எடுத்துக்கிறவன் யாருன்னு கேட்ட ஓனர் சென்னையில இருக்கிறான். அவன் இங்க வர்றதே இல்லை. அந்த கான்ட்ராக்டுக்காரன் இந்த பக்கம் வந்ததே இல்லை, யாருமே பார்த்தது இல்லை. அவன் டெண்டர் எடுத்துட்டு போனா பாரு, அதோட சரி. இந்த டெண்டர்ல வந்து இதுல ஒரு கோல்மால் என்னன்னு கேட்டீங்களா, 180 கார்டு இங்க வேலை செய்யறாங்க அப்படின்றாரு. எவ்வளோ? 180 கார்டு வேலை செய்யறாங்கன்றாங்க. 180 கார்டு. ஆனா பாருங்க, பிஜிஎம்எல் 37 இடத்துல தான் போஸ்டிங். வெறும் 37 இடத்துல போஸ்டிங். டோட்டல் ஃபுல்லா அந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் 37 இடத்துல தான் போஸ்டிங் இருக்கு செக்யூரிட்டி. 37 இடம், அவ்வளவுதான். இது படிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் இன்க்ளைன் ஷாப்ட், சைலூன் ஷாப்ட், மைசூமில்ஸ் மில்லு, கிருஷ்ணா ரோஸ், விடி சென்டர், இந்த மாதிரி கம்ப்ளீட்டா எவ்வளவு இடத்துல 37 இடத்துல போஸ்டிங். இவங்க என்ன பண்றாங்க, 180 கார்டுன்னு 240 பேர் ஆர்டர்ஸ் வாங்குறாங்க. இது பாருங்க, 240 பேர் இவங்க ஆர்டர்ஸ் போட்டு வாங்கிட்டு
வெறும் 140 150 கார்டை வச்சு ரன் பண்றாங்க. இது பாருங்க, 240 பேருக்கு அப்பா ஆர்டர் வாங்கிட்டு இங்க கார்டு இருக்கு 140 150. அப்ப என்ன ஆகுது, ஒரு கார்டு மேல எவ்வளவு ஆச்சு, ஒரு கார்டு மேல 20,000 ரூபாய். அப்ப 50 கார்டுக்கு என்ன ஆச்சு, பணத்தை அடிக்கிறாங்களா? அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பெம்ப்ளி 24,000 ரூபாய் கொடுக்குற சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்க என்ன பண்றாங்க, எம்ப்ளாயிங்களுக்கு இஎஸ்ஐ கிடையாது, இங்க இருக்கிற கேஜபிளுக்கு இஎஸ்ஐ கிடையாது, இஎஸ்ஐ கொடுக்கறது இல்ல. அவங்களுக்கு வெறும் பேமெண்ட் கொடுக்குறான் 15,000 17,000. ஒரு ஆள் மேல 5,000 ரூபாய் அடிக்கிறாங்க. இந்த செக்யூரிட்டியில் இருக்க இங்க இருக்கிற செக்யூரிட்டி ஆபீசர் என்ன பண்றாரு, ஒரு ஆளு மேல 10,000 ரூபாய் அடிக்கிறாரு. 17,000 அவங்களுக்கு பேமெண்ட் சீட்டே கொடுக்கறது இல்ல. பேமெண்ட் சீட் கொடுத்தா தானே தெரியும் உனக்கு எவ்வளவு பேமெண்ட் வருதுன்னு. இஎஸ்ஐ கிடையாது, அந்த ஃபேமிலிக்கு இஎஸ்ஐ பிடிக்கல, வெறும் பிஎஃப் மட்டும் அக்கௌண்ட்டுக்கு வருது, அவ்வளவுதான். இந்த மாதிரி இந்த செக்யூரிட்டியில லூட்டி மேல அடிச்சுக்கிறாங்க. ஆனா இன்னொரு ஜோக் கேளுங்க, இப்போ ஐபிஎல் கேம் நடக்குது, பிஜிஎம்ல கூட ஒரு ஐபிஎல் கேம் இருக்குது. எப்படின்னா, அந்த காலத்துல பிஜிஎம்ல ரன்னிங்ல இருக்கும்போது எம்ப்ளாயிங்களுக்கு 2 hour டைம் கொடுப்பான் பிராக்டிஸ் பண்றதுக்கு. நாங்கெல்லாம் கூட விளையாடிக்கிறோம், நாங்க டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டுக்கெல்லாம் கூட போய்க்கிறோம். இந்த செக்யூரிட்டியில் இருக்கிற காண்டியில் இருக்கிற செக்யூரிட்டிங்க 2 hour போயிட்டு கிரிக்கெட் மேட்ச் பிராக்டிஸ் பண்றாங்க. குடிச்சு முடியும் பின்னாடி கிரிக்கெட் மேட்ச்ல போயிட்டு பிராக்டிஸ் பண்றான். இது எந்த விதத்துல நியாயம்? டியூட்டி ஹவர்ஸ்ல போயிட்டு 2 hour அவன் போயிட்டு கிரவுண்ட்ல வந்து கிரிக்கெட் விளையாடுறான். இந்த செக்யூரிட்டி ஆபீசர் எப்படி அலோ பண்றாரு? செக்யூரிட்டி ஆபீசர் 7 to 9 2 hour போயிட்டு அவன் கேம் விளையாட்டு டியூட்டிக்கு வரணும். இந்த 2 hourல திருட வந்து மொத்த சாமான் எடுத்துன்னு போயிடுறான். யார் இவருக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? सिक्योरिटी ऑफिसर किसने परमिशन दिया? सिक्योरिटी वाला का, वो कॉन्ट्रैक्ट वाला का 2 घंटे खेलने के लिए, क्रिकेट खेलने के लिए किसने ऑर्डर दिया तुमको? तुम्हारा बाप का है क्या ये? किसने दिया तुमको? 2 घंटे में कितना चोरी आ रहा जा रहा है இல்லீங்களா? 2 hour போனா என்ன ஆகுது? 2 hour திருட என்ன முடியுமா எடுத்துன்னு போறான். இது கிரிக்கெட்டுக்கு இவரு போயிட்டு வரணும், இவருங்க போயிட்டு விளையாடிட்டு அப்புறம் டியூட்டிக்கு இங்க வரணுமா? கான்ட்ராக்ட்ல இங்க வரைக்கும் எங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கான்ட்ராக்ட் ஒரு செக்யூரிட்டி போயிட்டு 2 hour பிராக்டிஸ் பண்ணிட்டு டியூட்டிக்கு வரணுமா? இந்த செக்யூரிட்டி ஆபீசர் இந்த மாதிரி அநியாயம் பண்றாரு. இன்னொரு என்னன்னா, பிஜிஎம்எல்ல 3 செக்யூரிட்டி ஆபீசர் மேல எஃப்ஐஆர் ஆகிக்குது. இதுக்கு முன்ன இந்த ஒண்ணு செக்யூரிட்டி ஆபீசர் யாரும் யோகியம் கிடையாது, எல்லாம் கிரிமினல்ஸ். இதுவார் எஃப்ஐஆர் ஆகிக்குது சிஎஸ்ஓ மேல. யாரு? பி.கே. சர்மா, தனிகாஜலம், ராவத் ஆனந்தர்னு எஸ்பி மேடம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ராவத் ஆனந்தர் வீட்டுல அரெஸ்ட் பண்ணாங்க, பணம் கொடுத்து. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜெயில போட்டாங்க. சாலினி கிருஷ்ணமூர்த்தி எஸ்பி மேடம் ஞாபகம் இருக்கா? 3 சிஎஸ்ஓ திருடனுங்க இங்க இருக்கிறவனுங்க. அந்த சேருக்கு வரவனெல்லாம் திருடன் தான். யாரும் யோகியமானும் இல்லை. இது மாதிரி எஃப்ஐஆர் ஆகிருப்பாரு அவங்க மேல. 3 பேருக்கு கோல்டு கேஸ். அதனால இந்த செக்யூரிட்டியில இருந்து வந்து வரவங்க எல்லாம் அயோக்கியதானம் பண்றானே தவிர, இன்னொன்று என்னன்னா எஃப்ஐஆர் ஆகிக்குது. இன்னொன்னு என்ன, சிஎஸ்ஓக்கு அவரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல அந்த மாதிரி இல்ல. 6 பேர் வீட்டுல வேலை செய்யறான். எவ்வளவு பேரு? செக்யூரிட்டி 6 பேர். 6 பேருக்கு சம்பளம் என்னாச்சு? மாசத்துக்கு சம்பளம் என்னாச்சு? வருஷத்துக்கு என்ன ஆச்சு? 6 பேர் ஒரு வீட்டுக்கு. துணி கசுக்கிறதுக்கு ஒரு ஆளு, அவருக்கு தண்ணி எட்டுனதுக்கு ஒரு ஆளு, வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளு, கேட்ல நிக்கிறதுக்கு ஒரு ஆளு, மார்க்கெட்டுக்கு போயிட்டு 6 செக்யூரிட்டி. இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது இதுக்கு தானா? இவங்க வீட்டுல வேலை செய்யறதா செக்யூரிட்டி சம்பளம் கொடுக்குதா? கேட்டா என்னன்றான், எங்க பணத்தை எடுத்து கொடுக்குறேன்றான். இந்த வீட்டு வசூல் பண்ற என்ன பண்ற நீ கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்க மெயின்டெனன்ஸ் பண்றோம்னா. இந்த செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் பண்றது எங்க பணம் தான் கிடையாது அவனுக்கு. 6 பேர் வேலை செய்யறா, இமிடியேட்டா அந்த 6 பேர் டியூட்டிக்கு அனுப்பணும். இல்லன்னு சொன்னாக்கா சிஎஸ் மேல ஆக்ஷன் கண்டிப்பா நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி இப்போ இவர் என்ன பண்றாரு, ஷாப்ட்டுங்களுக்கு போறதே இல்லை சிஎஸ். எந்த ஷாப்ட்டுக்கும் போறது இல்லை, இங்க உள்ளவே உக்காந்துறாரு. அவனுக்கு என்ன கேஸ் நடக்குது, 180/2000 கேஸ் இன்னைக்கு நடக்குது ஹைகோர்ட்ல. இவங்க என்ன பிளான் பண்றாங்க, அங்க இருக்கிற இரும்பு பெருத்தெல்லாம் விற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டுக்கிறாங்க. நீங்க உள்ள போய் பாத்தீங்களா மில்லு, நான் 3 மில்லியன் நீ போய் பாத்தீங்கன்னா ஏறு விடுற மாதிரி திருப்பி போட்டுக்கிறான். ஒண்ணுமே இல்லை உள்ள, மொத்தம் காலி. அதே மாதிரி 4 ஸ்டோர் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த 4 ஸ்டோர்ல உள்ள சாமானுமே கிடையாது. இன்வென்ட்ரி நீ எடுத்தேன்னா, ஷர்மா இருக்கும்போது இன்வென்ட்ரி கொடுத்தது எடுத்தேன்னாக்கா பாருங்க, இவர் என்ன சொல்லிக்கிறா, ஸ்கிராப்க்கு எவ்வளவு இருக்குதுன்னு கவர்மெண்ட் கணக்கு காட்டிக்கிறாங்க. இது பாருங்க, காப்பர் வந்து 9 கோடி ரூபாய் காட்டிக்கிறான். 20 கோடி ரூபாய் காப்பர். காப்பர் பாருங்க, காப்பர் சீல இதுல இருக்கிறது ஈடு இருக்கிறது வந்து 20 கோடி ரூபாய் வேல்யூவேஷன் காப்பர். அவன் என்ன போட்டுக்கிறான், வெறும் 9 கோடி ரூபாய் தான் காப்பர் வேல்யூவேஷன் போட்டுக்கிறான். ஸ்கிராப் வேல்யூவேஷன் பிளான் மிஷினரிஸ் எல்லாம் 16 தான் போட்டு 16 கோடி. அது 100 கோடிக்கு மேல போகும். ஷாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்.
இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஷாப்ல எவ்வளோ இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியும், வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். நண்டுகோர் ஷாப்ல இருந்துச்சு, எட்கே ஷாப்ட்டு உள்ள இருந்துச்சு, கில்பர்ட் ஷாப்ட்டு உள்ள இருந்துச்சு. இந்த மாதிரி இரும்பு சாமான்லாம் வெறும் சும்மா 4 கோடி 6 கோடி கணக்கு காட்டிட்டு இன்னைக்கு ஆர்டர் வாங்குறதுக்கு ஹைகோர்ட்ல அப்ளிகேஷன் போட்டு விற்கிறதுக்கு எந்த காரணத்தை முன்னாடி சொல்றேன், எம்ப்ளாய்க்கு செட்டில்மெண்ட் ஆகாத ஒரே ஒரு பின்னு கூட இங்க வந்து எடுக்கக்கூடாது, விட மாட்டோம் நாங்க. ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்க்கு செட்டில்மெண்ட் பண்ணு, எம்ப்ளாய்க்கு செட்டில்மெண்ட் பண்ண அப்புறமா நீ அது மேல கை வைக்கணும். எம்ப்ளாய்க்கு செட்டில் பண்ணாத நீ என்ன ஆர்டர் கொண்டு வந்தா சரி, நம்ம ஐஎன்டிசி சங்கம் உங்களை விடவே விடாது. இப்படி ஒன்னு கோல்மால் பண்ணின்னு இன்னொன்னு இமிடியேட்டா அந்த செக்யூரிட்டிங்களை கான்ட்ராக்டை மாத்திரம் மார்ச் 31 இன்னைக்கு அவர் க்ளோஸ் ஆகுது. ஆனா இவர் என்ன பண்றாரு, இது இன்னும் 2 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. ஏன்னா இவங்க திருடுறதுக்கு டெண்டர் விடுறது எப்படி தெரியுங்களா? டெண்டர் வந்து முள்வாகல்காரனுக்கும் மாலூர்காரனுங்கிட்ட போட்டுறது, பிரைவேட் ஏஜென்ட் கிட்ட கொடுத்துறது. லோக்கல் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். செக்யூரிட்டி டெண்டர் விட்டேன்னா லோக்கல் பேப்பர்ல கொடுக்கணும், அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். இவங்க என்ன பண்றாங்க, ஆன்லைன் சொல்லிட்டு பிரைவேட் ஏஜென்ட் கொடுத்துறா, பிரைவேட் லாக் பண்ணிடுறான். அவனுக்கு தேவைப்படும் போது அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்படிதான் கோல்மால் பண்ணி லாஸ்ட் டைம் பண்ணாங்க. இந்த டைம் அப்படி பண்ணக்கூடாது. பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணு, எல்லாம் வரட்டும். டெண்டர் ஓப்பன் டெண்டர் வரணும், ஓப்பன் டெண்டர் விட்டு செக்யூரிட்டி எடுக்கணும். இதுதான் ஐஎன்டிசி கோரிக்கை. மீண்டும் நம்ம சொல்றோம், அந்த சர்க்குலரை வாபஸ் வாங்கணும், வசூல் பண்ணக்கூடாது. Teachers wanted for Kasambally Rural High School immediate % pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindukal style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Peak. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145.